வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 2ஆம் சீசன் நடக்கிறது. நடப்பாண்டு சீசனையொட்டி பூங்காவில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மலர் நாற்று நடவு பணிக்கு பாத்திகள் தயார்படுத்தப்பட்டது. அதில் 5 லட்சம் மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணியை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மலர் நாற்றுகளை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்தனர். நிகழ்ச்சியில் தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேரி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். 176 வருஷத்திலிருந்து இந்த பிராக்டிஸ் நம்ம பண்றோம். செகண்ட் சீசனுக்காக இப்போ புதுசா பிளான்டேஷன் இது பண்றோம். 60 வெரைட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் சீட்ஸ் இங்க ஆல்ரெடி நர்சரியில சாப்லிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இன்னைக்கு பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃப்ளவரிங் நமக்கு செப்டம்பர் மாசம் ஃப்ளவரிங் வரும். 60 பெட்ஸ் நம்ம ரெடி பண்றோம் இங்க இந்த கார்டன்ல. சிவகங்கையைச் சேர்ந்தவர் முருகன். இவர் திமுக மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர். திமுகவைச் சேர்ந்த இவரது மனைவி ஹேமலதா கோவனூர் ஊராட்சி தலைவர். சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகளை சப்கான்ட்ராக்ட் அடிப்படையில் மேற்கொண்டார். இவரது பணிகள் தரமற்றதாக இருப்பதாக புகார் எழுந்தது. எனினும் அரைகுறையாக பணிகளை முடித்து அதற்கான தொகை வழங்கும்படி சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியை கான்ட்ராக்டர் முருகன் அணுகினார். பணிகளின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்படும். அதில் திருப்தி ஏற்பட்டால் வேலையை எடுத்த கான்ட்ராக்டர் பெயருக்கு தொகை வழங்கப்படும் என உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி கூறினார். கொதிப்படைந்த முருகன் பெண் அதிகாரி என கூட பார்க்காமல் வாக்குவாதம் செய்தார். ஒரு கட்டத்தில் இரும்பு சேரை எடுத்து அதிகாரியை தாக்க முயன்றார். அலுவலக ஊழியர்கள் முருகனை தடுத்து வெளியே அழைத்து வந்தனர். அதிர்ச்சி அடைந்த உதவி பொறியாளர் செய்வதறியாது திகைத்தார். அரசு அலுவலகத்தில் புகுந்து பெண் அதிகாரியை தாக்க முயன்ற முருகனை கைது செய்ய கோரி சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். இச்சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முருகனை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அனைத்து அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர். உதவி பொறியாளரை இரும்பு சேரால் தாக்குதல் நடத்திட கொலைவெறி தாக்குதல் நடத்திட முற்பட்ட முருகனை கைது செய்யும் வரையிலே ஓயமாட்டோம் முறங்க மாட்டோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. நியாயம் எங்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சி, அக்கணம்பாளையம் மற்றும் கணபதிபாளையம் ஊராட்சி பகுதிகளில் சமுதாய நலக்கூடம், பல்நோக்கு மையம் திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி தலைவர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை. அங்கு வந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் திமுக, அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கேள்வி எழுப்பினர். பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திக்குமுக்காடினர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், கரைப்புதூர் ஊராட்சியில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு ஊராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களை அழைக்கவில்லை. அதேபோல் ஊராட்சி தலைவர் ஆளும் கட்சியாக இருந்தும் அவருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. உள்ளூர் நிர்வாகிகள் யாருக்கும் தகவல் கூட தெரிவிக்கவில்லை என மக்கள் குமுறினர். இதுகுறித்து கணபதிபாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். அவர் பிடிஓவிடம் கேட்கும்படி கூறிவிட்டு புறப்பட்டார். கிராம மக்களை போலீசார் சமாதானம் செய்தனர். அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுக, அதிமுக என இரு தரப்பினரையும் அழைக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன பிரச்சனை கட்சிக்காரங்க தலைமை கிடையாது. போறாங்க கேட்ட வீடியோ இப்ப நீங்க எல்லாம் திமுக நிர்வாகி தானே? நீங்க பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் அவங்களுக்கும் மழப்பில்லை. அதே பூஜை இங்க நடக்குது.
வார்டு பூஜை போட்டுருக்காங்க. லோக்கல் ஆராய்ச்சி லோக்கல் ரெண்டே இப்போ இது வந்து உங்க உள்கட்சி பூசல் தானே. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பொது தானே. உட்கட்சி பூசல் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசலுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பொது தானே. ஊராட்சி மன்ற தலைவர் எங்க வார்டு கனகவலை ஊராட்சி மன்ற தலைவருக்கு சொல்ல, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சொல்ல, யாருக்குமே சொல்ல. சரி, என்ன காரணம் சொல்றீங்க? தெரியலையே. அதான் அவங்கள தான் கேட்கணும். அமைச்சர் கேட்டா வீடியோ கேட்டா போயிட்டாரு. அமைச்சர் கேட்டா என்ன சொன்னாரு? வீடியோ கேளுங்க அப்படின்னாரு. வீடியோ கேட்டா என்ன சொன்னாரு? அவங்க எல்லாம் இருக்குமே வந்து கிளை செயலாளர், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர், வார்டு நம்பர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் நடைபெற்ற மஞ்சள் திருத்த ஊர்வலத்தை மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். இந்து அன்னையர் முனையானது ஆடி வெள்ளி ஆடி மஞ்சள் நீர் அபிஷேகம் அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் ஆன்மீகத்தை வளர்த்த வேண்டும், குழந்தைகள் மத்தியில் பக்தியை கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக புழங்கிட்டு இருக்குது. குழந்தைகளாக அதை போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளாகட்டும் மாணவராகட்டும் பல்வேறு வகையில் அவங்க அதுக்கான அடிமையாகி கொண்டிருக்காங்க. பல்வேறு வகையில் நூற்றுக்கணக்கான வகையில் இந்த போதைப் பொருளானது வந்து கொண்டிருக்கு. பவுடராக, முட்டாயாக, சாக்லேட்டாக இப்படி பல்வேறு வகையில் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் மாற்றுவதற்காக இந்து அன்னையர் முனையானது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பண்பாட்டு வகுப்புகள், கலாச்சார சம்பந்தமான விஷயங்கள் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியானது இன்று பல்லடத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. போன ஆண்டு கோயிலை காப்பாற்ற வேண்டும், கோயில் இடங்களை காப்பாற்ற வேண்டும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுக்கவில்லை. அதை விட அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துட்டாங்க. இப்படி இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு மாத்திரம் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சேகர்பாபு அவர்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பூர்ல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து குளத்தை காணான்னு, எப்படி வடிவேல் கிணத்தை காணுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி குளத்தை காணுன்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சேகர்பாபு தலையிட்டு அந்த குளம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெக்கார்டில் இருக்கிற குளம் அதை இப்போ காணோம். இப்படி பல்வேறு வகையில் கோயில் இடங்களாகட்டும் கோயிலாகட்டும் ஊழல் நடக்கின்றது. கோயிலை மாத்திரம் இடிக்கிறாங்க. இதை இந்து மணி வன்மையாக கண்டிக்கின்றது. இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் மாறல அப்படின்னா 2026 இந்த அரசாங்கம் காணாம போகும். இல்லை இதெல்லாம் போலியா மக்களை ஏமாத்துற மாநாடுன்னு சொல்லி இது மக்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய நிதி வசூல் பண்ணி அதில் பெரிய ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அங்கே இருக்க மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இது போலியான மாநாடு. இதோட என்னன்னா சூகி சிவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட திராவிட பாரம்பரிய வழியில போயிட்டு இருக்காரு. பழனியில முருகன் கோயில இல்ல, அது போகர் சிலைங்கிறார். இவர் எப்ப கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. சூகி சிவத்தை வந்து ஆசிரியர்ல சேர்த்தணுங்கிறது இந்துடைய விருப்பம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா நடக்கின்றது. ரம்ஜானுக்கு வாழ் சொல்றாங்க, பக்ரீத்துக்கு வாழ் சொல்றாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும். முதலமைச்சருக்கு நாங்க அழைப்புதல் கொடுக்க போறோம். முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு இந்த மொழி விரும்புகின்றது. ஆடி 2ஆம் வெள்ளியையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா சமயபுரம் கோவிலுக்கு வந்தார். அவரை கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்றனர். பின்னர் கொடிமரத்தை தொட்டு வணங்கினார். தொடர்ந்து கோயில் பிரகாரத்தில் உள்ள விநாயகர் மூலவரை வழிபட்டார். அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. துர்கா வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கேமரா அப்படிங்கிற போதும்